என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து ப்ரோ லவ்வை பற்றி ஒன் சைடு லவ் பற்றி பேசுங்க ப்ரோ, ஒன் சைடு லவ் பற்றி பேசுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு நிறைய நான் ஸ்டோரி போடுறப்பெல்லாம் எனக்கு மெசேஜஸ் வரும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னையை பொறுத்தவரை இது என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ இப்போ என்னென்னா, ஒன் சைடு லவ்லாம் என்ன கேட்டால் அது லவ்வா அப்படின்னு கூட எனக்கு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். உன்னை பொறுத்த வரைக்கும் அது லவ். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ரெண்டு சைடில் இருந்துமே நீங்கள் லவ் பண்ணணும். லவ்ங்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் வந்துட்டு ஒருத்தவங்களை பார்க்குறதுனாலே அவங்க வர அவங்க 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 இருக்காங்களா, அவங்க வந்தால் தான் ஹாப்பி, அவங்கள பார்த்தா ஹாப்பி, அவங்ககிட்ட பேசினா ஹாப்பி அப்படிங்கிறது மட்டும் வந்துட்டு லவ் அப்படின்னா கிடையாது. லவ்ங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லவ்ங்கிறது ஒரு தடவை தான் வரும், ஃபஸ்ட் லவ் இஸ் ஒன்லி ட்ரூ லவ் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. லவ் எப்போ வேணால், யார் மேலே வேணால், எப்படி வேணால் வரலாம். ஆனால் அது ஒரு டைம் ஒருத்தவங்க மேலே தான் வரணும். ஓகே, இது என்னையை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போது லவ்வர்ஸ் ஃபஸ்ட் இப்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எங்கள் ஃபேமிலியில் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கும் வந்துட்டு ஒருத்தவங்க லவ் பண்ணியிருக்காரு. அவங்க கூட சேர முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க, அரேஞ்ச் மேரேஜ். ஆனால் இப்போ அவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்கங்கிறது எனக்கு தெரியும். எப்படி அவர் லவ் பண்ணுறாரு, எப்படி வந்து அவர் அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இதுதான் இப்போ வந்துட்டு அப்போ அந்த லவ் பொய்யா, இப்போ இந்த லவ் பொய்யா, அப்போ அந்த லவ் நிஜமா, இந்த லவ் நிஜமா? அதுவும் நிஜம், இதுவும் நிஜம் தான். அப்போ அவங்கள லவ் பண்ணாரு, இப்போ இவங்கள லவ் பண்ணுறாரு, அவ்வளோதான். இன்னொன்று, நம்ம இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுங்கிற கான்செப்டை கண்டுபிடிச்சதே இந்த ஆம்பளைங்க தான். என்னென்னா, டக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்தோன்னு, ஓய் செம்மையாக இருக்குல்ல, ஐயோ அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு எப்பட்றா டக்குன்னு பார்த்தோன்னு. ஐ அக்ரி. நமக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தவங்களை நம்ம பார்க்குறப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க மேலே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் வரும். அதை இன்னொருத்தவங்க கிட்ட போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு அவசரத்துலேயே நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்டா, அந்த பொண்ணு தான் இனிமே எனக்கு அப்படின்னு வந்து நம்மளே போய் கமிட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், என்னோட எக்ஸை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, அது இன்னொருத்தன் தான் ஃபஸ்ட்டு பார்த்தான். அவன் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான். அந்த ரியாக்ஷனுக்கு நான் திரும்புகிறேன், அந்த பொண்ணை பார்த்து நல்லா இருக்குல்ல அப்படின்றது. ஸோ அப்போவே அந்த பையன் என்ன பண்ணிட்டா, சரி அந்த பொண்ணு சூப்பராக இருக்குல்ல அப்படின்னா, டேய் மூட்டை வேலை செய்யடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல கட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட் சைட்லலாம் எனக்கு அந்த பொண்ணு மேலெலாம் லவ்லாம் வரல, அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பேசணுன்னு, கொஞ்சம் பழகணுன்னு பார்த்தோம்னா, அந்த பொண்ணோட மென்டாலிட்டி என்னோட மென்டாலிட்டி, நாங்கள் கோத்ரூ பண்ணது, அவங்க கோத்ரூ பண்ணது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே, அப்படியே நம்மளோட ஜெராக்ஸை பார்க்குற மாதிரியாகவே இருக்கும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் லவ். நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லவ்னா இப்படி தான் வரணும் அப்படின்னும் இல்லை. லவ் எப்படி வேணால் வரலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, அது வந்து ஒன் சைடாக மட்டுமே இருக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒன் சைடு மட்டும் ஒன் சைடில் லவ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஒன் சைடில் லவ் பெஸ்ட்டே கிடையாது. நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகாமல், ஒருத்தவங்களை நீங்கள் உண்மையாக லவ் பண்ணாமல், ஒருத்தவங்களுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகாமல், அவங்களுக்காக நீங்கள் எல்லாமே பண்ணாமல், நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாமல், நீங்கள் எப்படி ஒன் சைடு லவ் வந்துட்டு தான் பெட்டர் பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க? என்ன ஒன் சைடு லவ்வாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் நீங்கள் ஹர்ட் ஆகாமையாவது இருக்கலாம். ஏன் அப்படின்னா, அவங்க பேசணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கு இப்போ எதனா பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் பண்ணதுக்கு அவங்க திருப்பி எதனா பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. பட் ஆனால் அது வந்து கமிட்டட் லவ்வில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு இதுவாகிடும். நம்மளோட மெசேஜை டக்குன்னு அவங்க பார்க்கல, ஏன் அவங்க பார்க்கல, நம்ம கால் பண்ணல, நம்மளை அவாய்ட் பண்ணுறாளா, நமக்கு அது பண்ணல இவ, நமக்கு இது பண்ணல இவ அப்படிங்கிற நமக்கு அந்த இது ஃபுல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கமிட்டட் லைஃப்பில் இருக்கும். பட் ஆனால் இது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சிங்கிளாக நீங்கள் இருக்கிறப்போ வந்துட்டு ஒன் சைட் லவ்வாக இருக்கிறப்போ வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் உங்களோட நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. யூ வில் நெவர் எக்ஸ்பெக்ட் சம்திங் ஃப்ரம் தெம். அது வரைக்கும் நீங்கள் சேஃபு. ஓகே, அது வரைக்கும் அதனால தான் அது வந்து ஒரு நல்லா இருக்குது. எப்போ நீங்கள் வந்து இந்த கமிட்டட்னு உள்ளே போயிட்டு அவங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் மாற்றிக்கிட்டு, உங்களுக்கு பிடிச்சதை அவங்க மாற்றிக்கிட்டு, ஒரு சில அந்த பரஸ்பரமான ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் போகும்போது, அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது, அதில் நீங்கள் வந்துட்டு ஸ்டேபிளாக இருந்து அதில் ஒரு கன்சிஸ்டன்சி காமிச்சு போகிறது தான் லவ். ஓகே, இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போது எதுக்கு ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய பிரேக்கப் ஆகுது, நிறைய இதாகுது அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து லவ்வுக்கும் அட்ராக்ஷனுக்கும் இல்லை ஃபிசிக்கல் நீட்க்கும் எதுக்குமே டிஃப்ரென்ஸே தெரியல. உண்மையை சொல்லப்போனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, மறுபடியும் நான் சொல்லலை, அதுதான் இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப காமன். ஒரு பையனுக்கு வந்து ஒரு பொண்ணு அட்ராக்ட் ஆகுது, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் அட்ராக்ட் ஆகுது, இல்லை வேறு இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் அப்படி அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்க அட்ராக்ட் ஆவாங்க. ஏன் அப்படின்னா, அது எப்போ நடக்கும் அப்படின்னா, இப்போது நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ட்ரெஸ்லையோ, நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்டைல்லையோ, நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு அப்பியரன்ஸில் ஒருத்தவங்க இருக்கும்போது, அது ஆப்போசிட் ஜென்டராக இருக்கும்போது, நம்ம அட்ராக்ட் ஆகிற ஜென்டராக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க மேலே வந்து ஒரு ஈர்ப்பு வரும். நம்ம அதை என்ன நினச்சிக்கிறோம், நம்ம இதுதான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க மேலே இதாகிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போய்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, அந்த மறுபடியும் இன்னொன்று ஆசை, மோகம், காமம் இது எல்லாமே ஓரளவுக்கு இருக்கும், அதுக்கப்புறம் போய்டும். ஸோ நம்ம என்ன நினச்சிப்போம், இது பண்ணதுக்கப்புறம் ஐயோ அது அவங்க கூட்ட போனதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம இன்னொருத்தவங்க கூட வந்து அட்ராக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா, இவங்களுக்குள்ள பிரச்சனை நடக்கும். அதுதான் மறுபடியும் நான் சொல்கிறேன், லவ் இஸ் நாட் அபவுட் ஃபர்ஸ்ட் சைட். ஓகே, அது கிடையவே கிடையாது. லவ் இஸ் இட்ஸ் ஆல் அபவுட் that individual.
ஓகே. லவ் வந்துட்டு 2 பேரோட சைட்லேருந்து வரணும். அது 2 பேருமே வந்துட்டு மியூச்சுவலாக வந்து 2 பேர் இன்னொன்று லவ்வில் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்டு அது ரொம்ப 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 முக்கியம். நம்ம என்ன பண்ணுவோம், என்னை லவ் பண்ணிட்ட, அதனால் வந்து இனிமேல் நான் சொல்கிறதா நீ கேட்கணும், நீ வந்து நான் சொல்கிற ட்ரெஸ் தான் நீ போடணும், நான் சொல்கிற மாதிரி தான் நீ நடந்துக்கணும், நான் சொல்கிறவங்கிட்ட தான் நீ பேசணும், நான் சொல்கிற இடத்துக்கு தான் நீ வரணும், நான் சொல்கிறப்ப தான் நீ இங்கே போகணும், நான் சொல்கிறப்ப தான் நீ தூங்கணும். அது கிடையவே கிடையாது. ஃப்ரீடம் இஸ் காமன் ஃபார் எவ்ரிதிங். அது வந்து ஒரு மேண்டேட்ரி திங். ஓகேவா? இதுக்காக என் கூட நீ லவ் இது வந்து இன்னொன்று என்னென்னா, இதை எல்லாருமே வந்துட்டு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கே அந்த புரிஞ்சுக்கிற டைமில் ஒரு சில பேருக்கு வந்துட்டு அவங்க லவ் பண்ணுறவங்க நேசிச்சவங்க கூட இருக்கிறது கூட இல்லை. அவங்க போனதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு வந்துட்டு அது ரிலேஸே ஆகுது. ஓகே. இட் இஸ் அபவுட் அவங்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் நீட் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பேஸ் தேவைப்படும். அதுக்காக வந்து ஸ்பேஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக ஒன்னே விட்டு இன்னும் அந்த லவ் பண்ணுறவங்களை விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட போகிறது, இன்னொரு பொண்ணு கூட போகிறது, இன்னொருத்தவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது, இன்னொருத்தவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் அது கிடையாது. ஓகே. if they wanted to sleep, let them sleep. Okay. If they wanted to go to play something, or if they wanted to go spend some time with their family அப்படின்னா you should allow them. ஓகே. அன்ஃபார்ச்சுனேட்லி நீ என்ன ஒன்று ஒரு இப்போ ஒரு 10 மாதம் 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னாடி வந்திருப்பா, 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி வந்திருப்பா. ஆனால் அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட எல்லாமே அவங்க நிறைய பேர் இப்போ வரைக்கும் என் ஆஃபீஸில் ஒரு பையன் வந்துட்டு அந்த பொண்ணை அந்த பொண்ணு அவங்களோட அப்பா அம்மா கூட வெளில போக விட மாட்டான். நீ எப்படி உங்கள் அப்பா அம்மா கூட எப்போ நீ அவங்க வீட்டில் தானே இருக்கு, நீ ஏன் கூட அப்படின்னு இருப்பான். ஸோ இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு வேளை நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகி நீங்கள் செப்பரேட்டாக போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்காது. ஸோ அந்த இதில் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகணும். அதே மாதிரி இப்போ நிறைய பொண்ணுங்களையும் நான் சொல்கிறேன். இப்போது ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆச்சு. அவனோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவனை எங்கேயுமே வெளில வரதில்லை. இன்னைக்கு நேற்று கூட நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு எப்பயும் போல நம்ம வெளில போயிட்டு டீ குடிச்சிட்டு மாதிரி போகண்டா, நாளைக்கு ஃப்ரைடே தானே, நம்ம ஜாலியாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னால், அவன் வந்துட்டு இல்லைடா என் ஒய்ஃப் வந்து நீ சுத்தமாக வெளியே விட மாட்டாங்கடா, நான் கண்டிப்பாக போண்டா, இல்லாட்டி கத்துண்டா கத்துவாடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். மறுபடியும் நான் சொல்கிறேன், ஏன் அப்படின்னா இப்போ தான் அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. இன்னொன்று என்னென்னா, இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆகி இன்னொருத்தன் கல்யாணம், என் கேங்கில் எல்லாம் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா, இது மாதிரி கெட் டுகெதர்ங்கிறது ரொம்ப, நாங்கள் என்ன அப்படியே 2 நாள் 3 நாள் 4 நாள் அப்படி போகிறது இல்லை. அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ், அவங்களுக்கான ஒரு இதையும் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறேன். ஓகே. ஐ ஹோப் நான் வந்து கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு எதனா கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு எதனா புரியலை அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் ஹாப்பி டு ரிப்ளை டு தட். தேங்க்யூ.